குதிரை வெங்கடேசன் பார்த்தீங்கன்னா 85 to 95 அந்த காலகட்டங்களில் வட சென்னையில் ஒரு 10 ஆண்டுகள் போலீஸ் கண்ணில் மண்ணை தூணும். அப்போ குதிரை வெங்கடேசன் என்னன்னாக்கா பகலில் வந்து ஒரு பெக்கர் மாதிரி அங்கங்கே படுத்து கிடக்கிறது, அப்போ வீடுகளை நோட்டமிடுறது, நோட்டமிட்டு இந்த வீடுகளில் இரவில் பொண்ணு திருடுறது, இதுதான் வேலை. அழகாக இருக்கணும், நகை வச்சுருக்கவங்க அழகான பெண்ணாக இருக்கணும், நகையும் இருக்கணும், ரெண்டு இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு போகிறது. ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இப்போ அந்த வட சென்னையில் பார்த்தீங்கன்னா அதிக பேர் வேலைக்கெல்லாம் போயிடுவாங்கள்ல, நைட் டியூட்டிக்கு போவாங்களா, அதெல்லாம் வாட்ச் பண்ணுறது. வாட்ச் பண்ணிவிட்டு பொறுமையாக அவங்க இல்லைங்கிறத முடிவு பண்ணிவிட்டு உள்ளே இறங்குறது, வீட்டுக்கு கத்தி வச்சு அந்த லேடியை கிளப்புறது, யார்கிட்ட நகை எடுக்கணுமோ அந்த லேடி. அழகாக இருக்கணும் அவங்க, அது பாருங்கள். இப்போ அந்த எத்திக்கை நேராக வந்துட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு அதே கத்தி வச்சு அவங்கள ரேப்பு பண்ணுறது. சேத்துல போட்டு முடியாது, ஆனால் எப்படி போடுறாங்க நடுவில், அதில் ஒரு நீரோட்டம் இருக்கும், ஒரு ஆற்று நீரோட்டம், அந்த நீரோட்டத்தில் மீன் இருக்கும். அதில் நீங்கள் அந்த நீரோட்டம் பார்த்து குதிச்சிடுறது, குதிச்சு அப்படியே உள்ளே நீந்து போயிடுறது, நீந்தி போய் 800 பக்கம் கரையிறது, இதுதான் வேலை. அப்போ நைட்டு ஏதோ ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கோ இல்லை குளிக்கிறதுக்கோ வந்திருக்காரு ஸ்டேஷனுக்கு, கரெக்டாக ஃபோன் வந்துருக்கு. இவரே எடுத்திருக்காரு ஃபோனை. எடுத்தோன்னே யாருக்கு பேசுறது, நான் தான் இன்ஸ்பெக்டர் ராஜாராம் பேசுகிறேன். இன்ஸ்பெக்டருங்களா, ஐயா தான் என்னை ரொம்ப பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா சொன்னாங்க. ஐயாவே எடுத்துட்டீங்க, இந்த மாதிரி இந்த லிமிட்டு உங்கள் இந்த அட்ரஸ் உங்கள் லிமிட்டு தானேயா அப்படின்னு. ஆமாம், அங்கே ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்கேன்யா, ரேப்பு பண்ணியிருக்கேன், நகையை எடுத்திருக்கேன், நீங்கள் என்னை பிடிக்க முடியாதுங்கய்யா, நான் எப்போயுமே ஸ்டேஷனுக்கு தள்ளி தான் குதிப்பேன். ஐயா வந்து ரொம்ப என் மேலே தீவிரமாக என்னை பிடிக்கணும் வரட்டுறதுனால ஸ்டேஷனுக்கு நேராக குதிக்கிறேன், பிடிச்சா பிடிச்சிங்கய்யா, வச்சுட்டுங்களாயா, நான் காலில் அடிக்கிறேன்யா அப்படி போன வச்சுட்டான். வெறி ஆகிட்டார் இவர். ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு, 1.5 கிலோமீட்டர் காம்பு கயிறு வாங்கியிருக்காங்க. கயிறு வாங்கி அந்த அந்த கூவத்தை சுற்றி கட்டிட்டாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் கரை ஏறி தானே ஆகணும். இதெல்லாம் ரெடியாக அவர் பண்ணி வச்சுருக்காரு முன்னாடியே. ஃபயர் சர்வீஸு எல்லா வண்டியும் ரெடியாக வச்சு லைட்டெல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. பக்குன்னு போட்டு லைட்டை போட்டு தேடுங்க கொடுத்து இவரும் விழுந்திருக்காரு மாக்குன்னு சேத்துக்குள்ள பிடிக்கிறதுக்கு. வெறியாய் யாருக்குமே ஒரு ட்ரிகர் ஆகிடும்ல. என்னன்னா ஃபோன் பண்ணி நம்மள்கிட்ட பேசுகிறானு. இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருப்பது அட்வொகேட் தமிழ்வேந்தன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் சமீபத்தில் யூடியூப்பில் பேசின வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு வருது சார். வடசென்னையில் இருக்க குதிரை வெங்கடேசன் யார் சார்? அந்த குதிரை வெங்கடேசன் குதிரை வெங்கடேசன் இருந்தார், இப்போ இல்லை அவர். அது கூட கமெண்ட் பாக்ஸில் பார்த்தேன், அவர் இவருன்னு போட்டு நான் பேசியிருந்தேன். நிறைய பேர் என்னை திட்டியிருந்தாங்க, ஏன்னா அவன் சொல்லாமல் அவர் இவருன்னு சொல்கிறீங்க, அப்படி என்ன மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. யாராக இருந்தாலுமே மரியாதை கொடுத்து பேசுகிறது ஒன்றும் தவறு இல்லையே. குற்றவாளியாக இருக்கட்டும், நிரபராதியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே நம்ம ஒரு சம மரியாதை கொடுக்கறது இந்த உலகத்தில் தப்பு இல்லை. இல்லை, ஒரு குற்றவங்க ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா ஏதோ ஒரு சமுதாய ஒரு ஏற்றத்தாழ்வில் பொருளாதார மேம்பாடு சமம் இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே சொசைட்டியில். அதனால தான் குற்றம் நடக்குது. எல்லோரும் ஈக்குவலேஷன் ஆகிட்டால் குற்றமே நடக்க வாய்ப்பு இல்லை. சமுதாய முரண்பாடுகள், அதை நம்ம ஆழமாக பார்க்கணும். அப்படி ஒரு வகையில் வந்தது தான் குதிரை வெங்கடேசன். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் அவரை பற்றி ஒரு தகவல் எனக்கு கிடச்சிது, புதிய தகவல். குதிரை வெங்கடேசன் பார்த்தீங்கன்னா 85 to 95 அந்த காலகட்டங்களில் வட சென்னையில் ஒரு 10 ஆண்டுகள் போலீஸ் கண்ணில் மண்ணை தூணும் குதிரை வெங்கடேசன். இன்றைக்கி இருக்க மாதிரி சிசிடிவி டெக்னாலஜிலாம் அன்றைக்கி கிடையாது. இப்போ சிசிடிவி எங்கே, எல்லா இடமும் சிசிடிவி இருக்குது, அன்றைக்கி சிசிடிவிலாம் இல்லை. அப்போ குதிரை வெங்கடேசன் என்னென்னாக்கா பகலில் வந்து ஒரு பெக்கர் மாதிரி அங்கங்கே படுத்து கிடக்கிறது, அப்போ வீடுகளை நோட்டமிடுறது, நோட்டமிட்டு இந்த வீடுகளில் இரவில் பொண்ணு திருடுறது, இதுதான் வேலை. இதில் திருடுறது எல்லாம் இயற்கை நடந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குதிரை வெங்கடேசன் சற்று மாறுபட்ட ஆள். என்னென்னா அழகாக இருக்கணும், நகை வச்சுருக்கவங்க அழகான பெண்ணாக இருக்கணும், நகையும் இருக்கணும், ரெண்டு இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு போகிறது. ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே இப்போ அந்த வட சென்னையில் பார்த்தீங்கன்னா அதிக பேர் வேலைக்கெல்லாம் போயிடுவாங்கள்ல, நைட் டியூட்டிக்கு போவாங்களா, அதெல்லாம் வாட்ச் பண்ணுறது. வாட்ச் பண்ணிவிட்டு பொறுமையாக அவங்க இல்லைங்கிறத முடிவு பண்ணிவிட்டு உள்ளே இறங்குறது. வீட்டில் இறங்கினா குழந்தைங்க இருக்கா அதெல்லாம் பார்த்து ஏற்கனவே ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருது. குழந்தைங்க வயசானவங்க இருக்காங்கங்கிற பிளான்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு உள்ளே இறங்கி கத்தி வச்சு அந்த லேடியை கிளப்புறது, யார்கிட்ட நகை எடுக்கணுமோ அந்த லேடி. அழகாக இருக்கணும் அவங்க, அது பாருங்கள். இப்போ அந்த எத்திக்கை நேராக வந்துட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு அதே கத்தி வச்சு அவங்கள ரேப்பு பண்ணுறது. ஆனால் கத்தி வச்சு குதிரை வெங்கடேசன் போலீஸ் ரெக்கார்டில் யாரையும் கீறவே இல்லை, மிரட்டியே. அப்படியே ஒத்துழைக்கலைன்னா குழந்தைங்க வயசானவங்க எல்லாரையும் குத்தி அறுத்துருவோன்னு மிரட்டணுன்னு. அப்போ வேறு வழியே இல்லை. இதனை அந்த இடத்துல கார்னர் பண்ணவங்கள என்ன பண்ண முடியும்? இங்கிலீஷில் கூட ஒரு பழமொழி உண்டு, இஃப் யூ கேன் நாட் எஸ்கேப் த ரேப் பெட்டர் என்ஜாய் இட் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு, ஆங்கில பழமொழி. கற்பழிப்புலேருந்து ஒரு நாள் தப்பிக்க முடியாத போது வேறு வழி இல்லை, அதை நம்ம ஈடுபட்டு தான் ஆகணும். வேறு என்ன பண்ண முடியும்? கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ரேப் பண்ணிவிட்டு வாயில் துணியெல்லாம் வச்சு கட்டிட்டு கையெல்லாம் கட்டிட்டு அப்படியே வீட்டில் போட்டு போயிடுறது. சரி, இதோடு போயிட்டால் பரவாயில்ல, நேராக போயிட்டு ஃபோனை போடுறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா காயின் பாக்ஸ் தான், டயல்டு ஃபோன் இருக்கும், இப்படி இந்த வட்டத்தில் இருக்கும் ஃபோனு.
எஸ்டிடி பூத்து அந்த காலகட்டங்கள், அதாவது ரொம்ப இல்லாத காலகட்டங்கள் தான் அதெல்லாம், அந்த 95 அந்த காலகட்டமெல்லாம். ஃபோனை போட்டு அந்த லிமிட் அதிகமான அஃபென்ஸுக்கு ஆர்கே நகர் லிமிட்டில் தான், ஆர்கே நகர், தண்டையார்பேட்டை, குறுக்குப்பேட்டை, இந்த சரௌண்டிங், இந்த வட சென்னை, இந்த பக்கிங்கால்வா எங்கெல்லாம் போதோ அந்த சரௌண்டிங்கில் தான் ஃபோனை போட்டு விடிய காலத்தில் 3 மணிக்கு போல் ஃபோனை போட்டு, யார் ஐயா ஏட்டையா அவங்களா? நான் தான் குதிரை வெங்கடேசன் பேசுகிறேன். யாரா குதிரை வெங்கடேசனா? இல்லைங்க, என் பேர் வெங்கடேசன் தான், ஆனால் வேகமாக ஓடுவேன், அதனால் குதிரைன்னு சேர்த்துக்கிட்டேன், குதிரை வெங்கடேசன் பேசுகிறேன். இந்தமாரி இந்த அட்ரஸ், ஒரு அட்ரஸ் சொல்லி, இந்த அட்ரஸ் உங்கள் லிமிட்டில் வருதுங்களா? ஆமாம், எங்கள் லிமிட்லாம் வருது. அங்கே இதுமாரி ஒரு இடத்துக்கு போனேயா, நகையெல்லாம் அடிச்சுட்டு அந்த பொண்ணு அழகாக இருந்தது, அதையும் ரேப் பண்ணிட்டேயா, நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலையா, இப்போ என்ன பிடிக்க முடியாதையா, நான் வந்து எதிர்த்தாப்புல கூவத்தில் குதிச்சிருவேன் அப்படின்னு ஃபோனை போட்டு சொல்லிவிட்டு வச்சிடுறது. இது முதல்ல வந்து காவல் வந்து அந்த அன்றைக்கி இரவு சரி ஏதோ எவனோ போதையை போட்டு வளர்றான்ட்டு வச்சுட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா அதேமாதிரி அஃபென்ஸ் அந்த இடத்துல நடந்திருக்கு. இப்படியா இதுவாகப்பட்ட சம்பவம். அடுத்த நாள் பார்த்தா அடுத்த ஒரு கொஞ்ச நாள் கழித்து அடுத்த லிமிட்டில் செய்கிறது, கொடுங்கூர் லிமிட்டு போடுறது, இந்த மாதிரி செஞ்சுட்டு இதேமாரி ஃபோனை போடுறது. ஃபோனை போட்டு சொல்கிறது. அடுத்த நாள் காலையில் ஃபோன் அடிக்கிறது 11 மணிக்கு. ஐயா வணக்கம், ஏன் இதுமாதிரி நைட்டு பேசணும், என் குதிரை வெங்கடேசன் பேசுகிறேன்யா, நகையெல்லாம் விற்றுட்ருக்கேன்யா, நல்லா நகை நிறையா இருந்ததுயா, விற்றுட்டு பணமாக்கிட்டு இருக்கேனையா, பிறகு பேசுகிறேன்யா அப்படின்னு வச்சிடுறது. இப்படியா பண்ணோன்னா போலீஸுக்கு இது பெரிய தலைவலி ஆகிப்போச்சு. சார், திருடுறவர் ஏன் ரேப் பண்ணணும்? ரேப்பு திருடுன்னு ரெண்டுமே பண்ணிட்டு ஏன் அவரே போலீஸ்கிட்ட பேசணும்? இது புரியலையே சார். அதாவது இதில் இது புரியலை, இல்லை, இது ஒரு பெரிய க்ரைம் ஆக்சுவலாக. ஏன்னா ரேப் வெறும் திருட்டுனா அடுத்த நாள் குய்ய முறையில் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனை ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. எங்கள் நகையை மூட்டு கொடுங்க, திருடி போயிட்டாங்கன்னு சத்தமாக நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்க, ரோட்டை கூட மறைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ரேப்பு நடந்துருச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே நீங்கள் சவுண்டாக பேச மாட்டீங்க, முடியாது. பாதி பேர் என்ன செய்வாங்கன்னா, சரி தொலைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. வீட்டுக்காரரை கூட சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவமானமாக நினைப்பாங்க அதை. ஒன்று, அதர்வைஸ் வீட்டுக்கார்ட்ட சொன்னால் கூட வீட்டுக்காரர் என்ன சொல்ல, சரி ஒழிஞ்சு போகுது, அமைதியாரு, சத்தம் போடாத. ஏன்னா குடும்பம், குழந்தைங்க இருக்குது, இவ்வளோ திட்டமிடுதல் பாருங்கள். குழந்தைங்க இருக்குது, குடும்பம் இருக்குது, வீட்டில் மாமனார் மாமியார் இருப்பாங்க. அப்போ அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அந்த ஸ்ட்ராட்டஜி இது. போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறது அது ஒரு மனநோய் மாரி இருந்திருக்கலாம், உளவியல் பிரச்சனையாக இருந்திருக்கலாம். போலீஸை உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலை தான் அது. போலீஸுக்கு இது பெரிய தலைவலியாக மாறிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே. குதிரை வெங்கடேசன் குதிக்கிறது, அதில் கூவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நீரோட்டம் இருக்கும், அது நீங்கள் பார்த்துருக்கலாம். போட்டு வச்சு மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சேத்துல போட முடியாது, ஆனால் எப்படி போட்டு போடுறாங்க நடுவில், அதில் ஒரு நீரோட்டம் இருக்கும், ஒரு ஆற்று நீரோட்டம். அந்த நீரோட்டத்தில் மீன் இருக்கும். அதில் நீங்கள் அந்த நீரோட்டம் பார்த்து குதிச்சிடுறது, குதித்து அப்படியே உள்ளே நீந்தி போயிடுறது, நீந்தி போய் இன்னொரு பக்கம் கரையிடுறது. இதுதான் வேலை. இப்படியா பண்ணோன்னே அப்போ தான் அங்கே ராஜாராம்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டரு வந்து பதவி எடுக்கிறார், சார்ஜ் எடுக்கிறார். சார்ஜ் எடுத்தோன்னே அவர் ரொம்ப இது தலைவலியாக அமைஞ்சிட்டு, நான் குதிரை வெங்கடேசனை பிடிக்கணும்னு சொல்லி ஸ்பெஷல் டீம் போட்டு சந்து பூந்தெல்லாம் தேடி, இவரே ஸ்பெஷல் டீமோட தலைவராக இவரே இருந்தார். சந்து பூந்தெல்லாம் தேடி கீழே விழுந்து இவரே வந்து குப்பைக்காரங்களா, பிச்சைக்காரங்களா, ஸ்டேவேஞ்சரா இவரே படுத்து கடந்து பார்த்தார். ஒரு தகவலும் இல்லை. ஏன்னா குதிரை வெங்கடேசனோட ஃபோட்டோ கூட கிடைச்ச வரையும் போலீஸ்கிட்ட இல்லை. யாருன்னு தெரியும்? உங்களுக்குன்னு நிரந்தர அட்ரஸ் இருந்தால் தான் குதிரை வெங்கடேசன் தெரியும். இந்த சூழ்நிலையில் பார்த்தா திருவற்றியூர்லேருந்து ஒரு குதிரை வெங்கடேசனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ஸ்டேஷனுக்கு கொண்டு வர்றாங்க. அவர் நிறைய நகையெல்லாம் போட்டுட்டு, அவர் டான் தான், கொலையெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போயே அம்பாசிடர் கார் வச்சுருந்தார் அவர். ஐயா நான் அதுமாதிரிலாம் பண்ண மாட்டேன், ஏன் நான் வந்து நான் வேறு அஃபென்ஸ், ஏன் நான் இந்த ஏரியாவில் டானியா நீங்கள் வேணும்னு கொண்டா வச்சு அவரை விசாரித்து டெய்லி வந்து காலைல சாயந்தரம் கையெழுத்து போடு ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒரு காவலர், ஐயா நம்ம தான் இங்கே பார்த்தாலும் அலையிறது வேஸ்ட்டு, எப்படி இருந்தாலும் அவன் ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடிப்பான், நம்ம பிடிச்சிடலாம் ஐயா அப்படின்ட்டுருக்காரு. சரின்னு அப்பயும் தேடிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. குளிக்கிறதுக்கு எதுக்கு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. யார்? ராஜாராம். சோறு தண்ணி இல்லாமல் அலைஞ்சிருக்காரு அவன் பிடிக்கணும்னு. அப்போ நைட்டு ஏதோ ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கோ இல்லை குளிக்கிறதுக்கோ வந்திருக்காரு ஸ்டேஷனுக்கு. கரெக்டாக ஃபோன் வந்திருக்கு. இவரே எடுத்திருக்காரு ஃபோனை. எடுத்தோன்னே யாருக்கு பேசுகிறது? நான் தான் இன்ஸ்பெக்டர் ராஜாராம் பேசுகிறாங்க. இன்ஸ்பெக்டருங்களா? ஐயா தான் என்னை ரொம்ப பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா சொன்னாங்க. ஐயாவே எடுத்துட்டீங்க, இந்த மாதிரி இந்த லிமிட்டு இந்த அட்ரஸ் உங்கள் லிமிட்டு தானேயா அப்படின்னு. ஆமாம், அங்கே ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்கேன்யா, ரேப்பும் பண்ணியிருக்கேன், நகையும் எடுத்திருக்கேன், நீங்கள் என்னை பிடிக்க முடியாதுங்கய்யா, நான் எப்போயுமே ஸ்டேஷனுக்கு தள்ளி தான் குதிப்பேன், ஐயா வந்து ரொம்ப என் மேலே தீவிரமாக என்னை பிடிக்கணும்னு விரட்டுறதுனால ஸ்டேஷனுக்கு நேராகவே குதிக்கிறேன், முடிஞ்சால் பிடிச்சிங்கய்யா, வச்சுட்டுங்களாயா, நான் காலைல அடிக்கிறேன்யா அப்படின்னு ஃபோனை வச்சுட்டான். வெறி ஆகிட்டார் இவர். ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாரு,
1.5 கிலோமீட்டர் காம்பு கயிறு வாங்கியிருக்காங்க. கயிறு வாங்கி அந்த அந்த கூவத்தை சுற்றி கட்டிட்டாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் கரை ஏறி தானே ஆகணுதில்ல. இதெல்லாம் ரெடியாக அவர் பண்ணி வச்சுருந்துருக்காரு முன்னாடியே ப்ரிகாஷனாக. ஃபயர் சர்வீஸு எல்லா வண்டியும் ரெடியாக வச்சு லைட்டெல்லாம் ரெடியாக வச்சுருந்துருக்காங்க. பக்குன்னு போட்டு லைட்டை போட்டு தேடுங்க நான் பிடிச்சி இவரும் விழுந்திருக்காரு மாக்குன்னு சேத்துக்குள்ளே பிடிக்கிறதுக்கு. வெறியாகி யாருக்குமே ஒரு ட்ரிகர் ஆகிடும்ல. என்னடா ஃபோன் பண்ணி நம்மள்கிட்ட பேசுகிறானு. இவரும் குதித்து தேடி பார்த்தா கிடைக்கல. மிஷின்லாம் எக்யூப்மெண்ட் போட்டு ப்ரெஸ் பண்ணி இழுத்து பார்க்குறாங்க. அந்த கூவத்தை ரெட்டாக ஆக்குறாங்க. கிடைக்கல. அப்போயே ஒரு காவலர் சொல்லியிருக்காரு, ஐயா இந்நேரம் அவன் இன்னொரு பக்கம் கரையேறி இருப்பான், நம்ம இதை போட்டு ப்ரெஷர் பண்ண வேண்டாம், அவன் ஸ்டேஷனுக்கு போவோம், எப்படி இருந்தாலும் அவனுக்கு ஃபோன் அடிப்பான், காலையில் நகை வைக்க உள்ள பிடிச்சிருவோம், மறுபடியும் லைன் எடுத்து பிடிச்சிருவோன்ருக்காங்க. எல்லாமே டெலிகம்யூனிகேஷன் வழியாக பிடிச்சிடலாங்கிற ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அப்போ குறைவான ஃபோன் தானே இருந்திருக்கும் பிடிக்கிறது. டெலிகம்யூனிகேஷன் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜிலாம் ½ ஹவரில் உங்களை சேஸ் பண்ணிவிடுவாங்க. ½ ஹவர் அதிகம் போலீஸுக்கு கிட்ட வந்துடுவாங்க. டவரே போதும். நீங்கள் எந்த ஒய்ஃபைல யூஸ் பண்ணுறீங்கல்ல, நெட்டு சில விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஒய்ஃபைல தான் யூஸ் பண்ணணும். ஒய்ஃபை காசு கொடுத்து கட்டிருக்கலாம். தான் இருக்குல்ல, ஜியோ இருக்குன்னா ஜியோவில் ஐடி ப்ரூஃபோட தானே கொடுத்துருக்கேன். இதில் நீ ஒய்ஃபை ஆன் பண்ணால் என்னோடய ஐடி ப்ரூஃப் அங்கே காட்டிடும்ல, இந்த ஐடி ப்ரூஃபில் இந்த ஐபி அட்ரஸில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு. அதெல்லாம் சும்மா நம்மளை எங்கேயுமே தப்பிக்க முடியாது. நம்ம கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். சரி, ஸ்டேஷனில் போய் உட்காந்து ஃபோனுக்காக வெயிட்டிங். குதிரை வெங்கடேசன் ஃபோனுக்காக வேண்டி. ஃபோனு வரல. 1 நாள் ஆகிட்டு 2 நாள் ஆகிட்டு வரல ஃபோனு. என்னாச்சு, எப்பயும் கரெக்டாக ஃபோன் அடிக்கிறோம், ஃபோன் அடிக்கலை. யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பாடி மோதிருக்குது அப்படின்னு. சற்றுமே எதிர்பார்க்காத ரிசல்ட் குதிரை வெங்கடேசனுக்கு. குதிச்சது நீரோட்டத்தில் இல்லை, சேத்துல குதிச்சிட்டான். சேத்துல கொண்டு சொருவிட்டு ஆளை உள்ள சேத்துல உள்ளே இழுத்துட்டு போயிட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக ஃபோன் பண்ண உள்ள அட்ரஸ் சொன்னா இல்லையா, நான் ஸ்டேஷனில் குதிக்க போகிறேன், இந்த அட்ரஸில் சொல்லியிருக்காங்க அஃபென்ஸுன்னு. அந்த அட்ரஸில் போய் ரகசியமாக அந்த பெண்ணை அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா யாரும் பப்ளிஷ் பண்ண முடியாத விஷயத்தை அழைச்சிட்டு வந்து நகையை மேட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நகையெல்லாம் உங்கள் நகையான்னு. ஆமாம் எங்களுக்கு தாங்க, இது மாதிரி இந்த போலீஸாகவே கேட்டிருக்காரு, இது மாதிரி நடந்துச்சா, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு. நடந்துச்சுன்னு அப்போ தான் போலீஸ் டிக்ளேர் பண்ணுறாங்க, திஸ் இஸ் குதிரை வெங்கடேசன், வேறு யாரும் இல்லை இவன் அப்படின்னு. அப்போ குதிரை வெங்கடேசன் முடிவு பண்ண உள்ள அதை போட்டு பாடி 3 நாள் டீகம்போஸ் ஆகிப்போச்சு. ஒரு நாளைக்கு மேலே தாங்காது பாடி, வெளியிலலாம் இருக்க முடியாது. அது தான் நான்வெஜ் எல்லாம் அன்றைக்கே சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, டீகம்போஸ் ஆகிடும், வீணாகிடும். அது சேத்துல வேறு இருந்து ஊதி போய் இந்த மிஷின்லாம் போட்டு இழுத்தாங்கல்ல, அது ப்ரெஸ் பண்ண பாடி மேலே பிஞ்சிட்டு அந்த பாடி. அதான் அதில் சொல்லியிருக்காங்க, ஒரு மரணம் எப்படி இருக்கக்கூடாது அப்படி குதிரை வெங்கடேசனுடைய உருவம் இருந்துச்சு என்று. கர்மா, நீங்கள் செஞ்சதோட விளைவு அது, நீங்கள் செய்த சொசைட்டி ஆன்டி எலமெண்ட்டு. அப்போ குதிரை வெங்கடேசன் பாடி வந்துடுது. அடையாளம் காட்டுறது 2 நாள் வெயிட் பண்ணுறாங்க, யாராவது பாடி கிளைமர் இருக்காங்களான்னு. கிளைமர் இல்லை. அப்போ தான் போலீஸ் டிக்ளேர் பண்ணுறாங்க, இவன் வந்து ஆர்பனேஜ், யாருமே கிடையாது எனக்கு. அப்போ புதிய தகவல் வந்து சொன்னேன் இல்லையா, குதிரை வெங்கடேசன் நாங்கள் ஒரு கேஸ் கம்பெனியில் வேலை பார்த்ததா ஒரு தகவல், ஓரலாக வந்து செய்தி தான். இந்த நான் இதை பற்றி பேசின பிறகு ஒருத்தர் சொன்னார், இல்லைங்க அவனுக்கு தெரியும், நீங்கள் சொல்கிற ஆளு தெரியும், அவங்க ஒரு கேஸ் கம்பெனியில் லோடு தூக்கி போடுற ஆளுன்னு சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்கு ஆப்டான தகவல் எனக்கு தெரியல. பட் ரெக்கார்ட் வைஸ் நான் பேசுகிறது தான் ரெக்கார்ட் வைஸ். அப்புறம் அந்த ஒரு குதிரை வெங்கடேசன் ஒருத்தர் தூக்கிட்டு வந்தாங்க போகிறேன், நகையெல்லாம் போட்டுவிட்டு. அவர் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. எப்பா நீ இனிமேல் கையெழுத்து போட வேண்டாம், நீ கிளம்பு, நீ குதிரை வெங்கடேசன் பிடிச்சிட்டோம், செத்துட்டான், நீ போப்பா, இனிமேல் கையெழுத்து போட வரணும். ஏன் வர வேண்டாம், இல்லைப்பா நிஜ குதிரை வெங்கடேசனை பிடிச்சிட்டப்பா, நீ இந்த குதிரை வெங்கடேசன் இதே கேரக்டரில் இருந்த ஆளு தானே. அவர் நகையெல்லாம் போட்டு டான், அவர் மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு. சரி அவர் நான் கையெழுத்து போடணும் கிளம்புறான் அப்படின்னு. அப்புறம் குதிரை வெங்கடேசன் பாடி இருந்து அது ஒருத்தர் யாருமே கிளைமர்ஸ் வரல. அப்புறம் காவல்துறையை அதை அடக்கம் பண்ணிடுறாங்க. இதுதான் குதிரை வெங்கடேசனுடைய வாழ்வியல். இந்த என்ன சொல்ல வர்றேன் இதுலேருந்துன்னா, இந்த அறம்படி வாழணும், நூலவர் சொன்னது அதுதான். நம்ம அறம் மீறி வாழ்ந்தோம்னா இதுதான் ரிசல்ட் ஆகுது கடைசா. அது திருட்டாக இருக்கலாம், கொலையாக இருக்கலாம், கொள்ளையாக இருக்கலாம், வழிபறியாக இருக்கலாம், என்ன வேணுமோ இருக்கட்டும், கற்பழிப்பு, எந்த சம்பவங்களாக இருந்தாலுமே ரிசல்ட்டு சரியாக இருக்கிறது இல்லை. நல்லா வாழ்கிற மாதிரி தெரியும். இந்த குதிரை வெங்கடேசன் ஒரு எளிய வருமானத்தில் நல்ல முறையான ஒரு வாழ்வியலை இந்த பூமியில் வாழ்ந்துருக்கலாம். தனக்குன்னு ஒரு கல்யாணம், தனக்குன்னு ஒரு பிள்ளைங்க, ஒரு உறவை கட்டமைச்சிருக்கலாம். உறவே இல்லை நமக்கு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த சமுதாயத்துக்கு எதிராக திரும்பிடக்கூடாதுல்ல. சொசைட்டியை உருவாக்கலாம், ஒரு திருமணம் பண்ணிக்கலாம், கூட வேலை பார்க்குறவங்கள, இல்லை ஒருத்தவங்களை அலைன்ஸ் மேரேஜ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு வாழ்க்கையை வகுத்துருந்தால் 95, 2005 இன்றைக்கெல்லாம் உயிரோடு தானே இருந்திருக்க முடியும். இறந்துருக்க வாய்ப்பு இல்லைல்ல. 85, 95 காலங்களில் 20 வயசு வச்சுங்க, நீங்கள் 40, 50 வயசு இருக்கும், அவ்வளோதானே இருக்கும், அதுக்கு மேலே இருக்காதில்ல. ஸோ இந்த உலகம் என்ன சொல்லியிருக்கு, எல்லாரும் இப்படி வாழ்கிறாங்க, அதுபடி தான் நம்மளும் வாழணும்னு சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றி சார்.